ஹாய்ங்க. இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பரோட்டா தாங்க டின்னருக்கு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். மாவு பார்த்திங்கன்னா நான் பசஞ்சு வச்சுட்டேங்க. கடைசியாக காயமாக இருக்கட்டும்னு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மேலே ஆயில் அப்ளை பண்ணி பரட்டி வச்சுட்டேங்க. 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டேங்க. இப்போ எடுத்து பார்த்தா செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிக்கிட்டேன். நம்ம பரோட்டா செய்கிற சைஸுக்கு உருட்டி வச்சுட்டேங்க. ஆயில் 1/2 டீஸ்பூன் கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. இந்த ஆயில் தான் நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேங்க. இந்த ஆயிலே எல்லாத்துக்கும் போதுன்ட்டு சரி இன்றைக்கி என்னோடய டார்கெட் என்னென்னா ஆயில் கம்மியாக போட்டு தான் பரோட்டா பண்ணணும்னு நான் டார்கெட் வச்சுருந்தேங்க. சரின்ட்டு நான் எடுத்து பண்ணிட்டு அதே கையில் வச்சு தான் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கடைசியாக நம்ம வந்து முடித்தோன்னா அதை அப்ளை பண்ணி வச்சிடலான்ட்டு போடுறதுக்கு முன்னாடி. ஸோ அதை எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோடது ரெடி ஆகிடுச்சுங்க. 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தா நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம வந்து மாவு தேய்ச்சிட்டு கோதுமை மாவு இருக்குல்லங்க, அதை அப்படியே தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். இங்கே ஒரு மிஸ்டேக் இன்னும் மெலிசாக தேய்ச்சிருக்கணுமோன்னு நினைக்கிறேங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணுங்க. இப்போ பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கையை வச்சு கூட நீங்கள் அது மாதிரி மடித்து கூட எடுத்துக்கலாங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு பண்ணையில். இது மாதிரி நான் 2 சைடுமே எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த லேயர் மாதிரி வரும்னு ரோல் பண்ணிக்கிட்டேங்க. இது மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது மடித்து கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா 2 சைடுமே ஓப்பன் ஆகிருந்தால் விரிஞ்சிட்டு வந்துடுங்க. ஸோ அதெல்லாம் ஒட்டி வச்சுக்கோங்க. கடைசியாக இருக்கிறது மட்டும் அந்த லேயர்லலாம் ஒட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது மேலே வந்து லைட்டாக நம்ம ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்குமே அதே ஆயில், அவ்வளோ ஆயில் தாங்க எல்லாத்துக்கும் வேணும். ஸோ லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணி இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 6 மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடலான்னு அது மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2½ கப் மாவுக்கு வந்து ஒரு 10 to 11 பரோட்டா வருங்க. கையிலே நான் இது மாதிரி போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டவே கூட வச்சு மெதுவாக லைட்டாக அதுமாரி சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. நான் கையிலே தான் போட்டு எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா தவாவில் இப்போ ஹீட் ஆனோன்னா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, அதில் எல்லாம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் கொஞ்சம் வெந்தோன்னா நம்ம எடுத்துட வேண்டியதாங்க. இது மாதிரி நான் 3 பரோட்டா மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு அடிக்க தான் வரலங்க. சரி ஃபஸ்ட் டைம்னால சரி அப்புறம் கற்றுக்கலான்ட்டு ஏதோ ஓரளவுக்கு போட்டு வச்சுட்டேங்க. கொஞ்சம் லேயர் தான் வந்துருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். மதியானம் பண்ண குருமா இருந்துச்சுங்க. பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்களாங்க. சுரக்காய், சுண்டல், முள்ளங்கி போட்டு குழம்பு வச்சுருந்தேங்க. இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படியோ பரோட்டா பண்ணி வெற்றிகரமாக எடுத்தாச்சுங்க. பசங்களுக்கும் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான் தவாவில் போட்டு எடுக்கையில் ஆயில் அப்ளை பண்ணலங்க. ஸோ மேலே கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு மட்டும் கடைசியாக போடையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.